ஹலோ வணக்கம் நண்பா, என்னுடைய பேர் விஜயதுரை. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சோகமான நிகழ்வை பற்றி தான் பேச போகிறோம். என்னன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தம்ப்நெயில்லையே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான அந்த ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதுசாக என்னுடைய சேனலை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏர் இந்தியா விமானம் குஜராத் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட வழியிலேயே விபத்துள்ளாகியிருக்கு. அதாவது ஸ்டார்டிங் நீங்கள் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி மேலே போயிட்டு திருப்பி கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகியிருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைலட் 1:38 மேடே கால் சிக்னலை ஏர்போர்ட்டுக்கு சிக்னல் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஏர்போர்ட் கண்ட்ரோல் ரூமுக்கு சிக்னல் போயிருக்கு. ஸோ அந்த மேடே காலுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் கடைசியான கட்டங்கத்தில் உதவி செய்யுங்கன்ற ஒரு சிக்னல் தான் அந்த மேடே கால் சிக்னல்ன்றது ஒரு விஷயம். ஸோ 1:38 பைலட் அந்த சிக்னலை ஏர்போர்ட் கண்ட்ரோல் ரூமுக்கு ரேடார் சிக்னல் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த சிக்னல் அனுப்பிச்ச மறு செகண்டே இந்த விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு. ஸோ அந்த விமானம் எங்கே விழுந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பிஜே ஹாஸ்டல்ன்ற அந்த மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டலில் தான் இந்த விமானம் மோதி விழுந்திருக்கு. ஸோ விபத்துக்குள்ளாயிருக்கு. ஸோ இந்த விபத்துக்குள்ளான ஒரு விஷயத்தில் பிரிட்டனை சேர்ந்த ஒருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ எமர்ஜென்சி எக்ஸிட் மூலமாக நான் கீழே உடச்சி விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அந்த உயிர் பிழைத்தவர் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு நபர் விஸ்வேஷ் குமார் அப்படின்ற ஒரு நபர் தான். அந்த நபர் இவ்வளோ பெரிய விபத்தில் அவர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தது நம்ம எல்லாருமே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ரொம்பவே அரிதான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நியூஸில் பார்த்துருந்தேன். ஸோ இவ்வளோ பெரிய விபத்தில் ஒரு உயிர் பிழைத்தது ஒரு கடவுளுடைய செயல் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இதில் இன்னொரு நபரும் அடக்கமாக இருக்காங்க. பூமி சௌகான்ன்ற ஒரு நபர், பெண் பயணி அவர்கள் டிராஃபிக்னால விமானத்தை தவறவிட்டதால் அவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்காங்க. ஸோ குஜராத்துடைய முன்னாள் சிஎம் அவரும் இந்த விபத்தில் உயிர் இழந்திருக்கிறதா நியூஸில் பார்க்க முடியுது. ஸோ அதுக்கடுத்து 5 பேர் கொண்ட மொத்த குடும்பமும் இந்த விபத்தில் சிக்கி உயிர் இழந்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இந்த ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு டாடா குழுமம் சந்திரசேகன் தலைவர் அவர்கள் இழப்பீடை சொல்லியிருக்காரு. 1 கோடி இழப்பீடு கொடுக்குறேன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த பிஜே ஹாஸ்டல் மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டலில் மறு சீரமைப்பு செய்து தரேன், புதுசாக கட்டித்தரேன் அப்படின்ற அறிவிப்பும் வெளியிட்டிருக்காரு. ஸோ அவருடைய அந்த டாடா குழுமத்துடைய தலைவர் சந்திரசேகன் அவர்கள் என்னுடைய இந்த தொழிலில் இது என்னுடைய மோசமான நாள் அப்படின்ற குறிப்பிட்டிருக்காரு. ஓகே நண்பர்களே, இது ரொம்பவுமே கஷ்டப்படக்கூடிய விஷயம். பல பேர் பல கனவுகளோடு இந்த விமானத்தில் பயணிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கனவுகள் எல்லாமே கொஞ்சம் செதறி போச்சுன்னு அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்களுடைய ஆன்மாக்கள் சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம். நண்பர்களே, அடுத்ததாக இந்த விமான விபத்தில் அதிர்ஷ்டவசமாக 2 நபர்கள் உயிர் பிழைத்திருக்கார்கள். ஒன்று பூமி சௌகான்ற பெண் பயணி, அதுக்கடுத்து பிரிட்டனை சேர்ந்த விஸ்வாஸ்குமார்ன்ற ஒருத்தர் இந்த விபத்தில் உயிர் பிழைத்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியம் படக்கூடிய விஷயமாக தான் பார்க்கப்படுது.
ஸோ ஓகே நண்பர்களே, யார் எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம எப்பயுமே சந்தோஷமாக சிரிப்போட வாழ்க்கையில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு வாழணும்னு சொல்லி நம்ம நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ என் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத ஒன்று. ஸோ அந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணியும் இல்லை அப்படின்னா உதவி பண்ணாமல் இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை மகிழ்ச்சியாக எடுத்துகிட்டு நம்ம வாழ கற்றுக்கணும். ஸோ நிரந்தரம் இல்லாத இந்த உயிர் ஸோ என்றைக்கு எப்போ போகும்னே சொல்ல முடியாது. ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும் நண்பர்களே. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.